மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. கட்சியா மாறி இப்ப அமைச்சரா வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு இந்த பயணங்கள் இருந்துச்சு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? இல்லை, ஆரம்பத்திலிருந்தே ரசிக மன்றமாகட்டும், நற்பணி மன்றமாகட்டும், மக்கள் இயக்கமாகட்டும், இல்லை தமிழக வெற்றி கழகமாகட்டும், முழுக்க எங்களை தமிழக மக்களுக்காக நல்ல பணிகளை செய்வதற்காக அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே அப்படியே எங்களை வளர்த்திட்டார் எங்கள் கழக தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர்களும். அப்போ அதுபடி தான் வந்துட்டு இருந்தோம். ஒன்றா மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இப்போ பெரிய பொறுப்பாக கொடுத்துருக்காரு. அப்போ அதிகாரம் இல்லாமலே இந்த பாமர மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நாங்கள் போராடி ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்தோம். அரசு அதிகாரி அவங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா அந்த சார்ந்த அதிகாரிகிட்ட போய் போராடி அதை வாங்கி கொடுத்தோம். முடியலாம், எங்களால் முடிந்த பண உதவிகள் கழக நிர்வாகி எல்லாமே ஒன்றிணைந்து போட்டு அப்படி அந்த மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்தோம். இப்ப அதிகாரம் கிடைத்திருக்குது. மக்களுக்கு நல்ல வகையில் அவர்கள் என்ன தேவையோ அதை முழு மனதோடு நிறைவேற்றிக் கொடுப்போம். சேலம் மாவட்டத்திற்கு அதிமுக ஆட்சியின் போது முதலமைச்சர் இருந்தாரு, திமுக ஆட்சியின் போது அமைச்சர் இருந்தாரு. இப்ப தாவேக்காவிலேயே ஒரு அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த நடுவில் உங்களுடைய ரூட் மேப் எப்படி இருக்கும்? இல்ல, நல்லா இருக்கும். அந்த மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும். 11 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் வேறு ஊன்றிடுச்சு. இன்னும் சிறப்பா வளரணும். அங்க இருக்க மக்கள் அத்தனை மக்களுக்கும் அடிப்படை பிரச்சனையாகட்டும், சாராயம், கஞ்சா, போதை இல்லாத சேலம் மாவட்டம் முதல் எண்ணமே போதை இல்லாத சேலம் மாவட்டம் உருவாக வேண்டும். ஊழலற்ற சேலம் மாவட்டமாக அந்த மக்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். முதல்ல 3 இருந்தா போதுங்க. கல்வி, சுகாதாரம். கல்வி இருந்தால் நல்ல அந்த குழந்தைங்க கற்கும். கல்வி, சுகாதாரம், மருத்துவம், இந்த 3 இருந்தால் போதுங்க, நல்லா இருக்கும். அதை தளபதி அவர்கள் முதல் கவனத்தை கொண்டு வந்து அதுதான். பார்த்தீங்கன்னா சாராயம் இது வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டு, அதே மாதிரி கல்வி, சுகாதாரம், மருத்துவம் 3மே ரொம்ப முன்னிலைப்படுத்தி அதை முக்கியத்துவம் கொடுத்து அதை சேலம் மாவட்ட மக்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பாக முன்னிலைப்படுத்தி கொண்டு போவோம். முன்னணியில் இருந்தீங்க, விஜய் மக்கள் இயக்கத்திலும் முன்னிலை இருந்தீங்க. இப்ப அமைச்சர்களையும் உங்களுக்கு உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காரு. உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்க அவருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு செய்ய வேண்டும். மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு அமைச்சராக இருக்க வேண்டும். நான் அமைச்சராக நினைக்கல, ஒரு ஊழியராக தான் நினைக்கிறேன். தளபதி அவர்கள் என் சேலம் மாவட்ட மக்களுக்கு ஊழியம் செய்வதற்காக, அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு ஊழியராக போட்டிருக்காங்க. அவங்க தொண்டாற்றுவேன். எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர் தேவைகளை பூர்த்தி செய்வேன். அடிப்படை பிரச்சனைகளை பூர்த்தி செய்து கொடுப்பேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. தலைவர் எங்க மேல வச்சிருக்க இந்த அளவு கடந்த ஒரு அந்த நம்பிக்கையை கண்டிப்பா மக்களிடத்தை கொண்டு போய் சேர்ந்து நாங்க நல்லபடியா செய்வோம். துறையெல்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் இல்லைங்க. தலைவர் பார்த்து எது கொடுத்தாலும், எந்த துறை கொடுத்தாலும் அதை நம்ம செய்யறதுக்கு தயாரா இருக்கும். மக்களுடைய எதிர்பார்ப்பை நம்ம முழுமையா அதை வெற்றியடைய செஞ்சு தளபதியோட நம்பிக்கையை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான். அமைச்சரா இருக்கீங்க, எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்கு இந்த தருணம்? நீங்க ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரும் நாங்கள் நினைச்சு பார்க்கல. ஆனால் நாங்கள் அப்பிலிருந்து சிறு மக்களுக்கான தேவையான உதவிகளை ரசிகர் மன்றமாக இருந்து, மக்கள் இயக்கமாக இருந்து இன்று தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து எங்களையும் உழைத்தவர்கள் 30 ஆண்டு காலமாக உழைத்தவர்களுக்கு தமிழக அமைச்சரவையில் இடம் கொடுத்த தலைவர் தளபதி அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். மிகவும் சிறப்பான ஆட்சி தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அதில் நாங்கள் அமைச்சரவையில் இருக்கோம். நாங்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்து தமிழகத்தில் இந்தியாவில் முதல் மாநிலமாக மாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.